வாயிலாக இணைந்திருக்கிறார் விடுதலை திருத்தல் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். ஒரு அமைப்பை கண்மூடித்தனமாக சந்தேகிப்பது என்பது தேவையற்ற யூகங்களை வளர்க்கக்கூடிய ஒன்றாக மாறும் அப்படின்னு நீதிபதிகள் இந்த வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். உங்களுடைய பார்வை? உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் இந்த தீர்ப்பு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கிறது, அதிர்ச்சி அளிக்கிறது. ஒரு அமைப்பை சந்தேகப்பட்டு இந்த வழக்கை தொடுத்திருப்பதாக அவர்கள் யூகம் செய்து கொண்டதாகத்தான் கருத வேண்டியிருக்கிறது. எலக்ட்ரானிக் தொடர்பான அனைத்துமே பல்வேறு வகையில் மேனிபுலேஷன் செய்ய முடியும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது, நேர்மையாக தேர்தல் நடக்க வேண்டும், வெளிப்படைத்தன்மை மிக மிக முக்கியமானது என்கிற அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் வாக்களிக்கிற போது அந்த ஒப்புகை சீட்டு வருகிறது. அந்த ஒப்புகை சீட்டு 100% வருகிற போது அதை அப்படியே எண்ணி வாக்குகளை அந்த ஒப்புகை சீட்டை எண்ணுவதன் மூலம் எண்ணி முடிவுகளை அறிவிப்பதில் என்ன சிக்கல்? இதனால் என்ன அரசுக்கு நட்டம்? இது எந்த வகையில அரசுக்கு எதிரானதாக போய் முடியும், அல்லது சந்தேகத்தை, ஒரு அமைப்பின் மீதான சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதாக அமையும். அப்படி என்றால் ஒப்புகை சீட்டு விவிபேட் என்பதே தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்ல வேண்டும். நேரடியாக பேலட் யூனிட் மட்டும் போதும், கண்ட்ரோல் யூனிட் போதும், இந்த இரண்டுமே போதுமானது, விவிபேட் எந்திரம் தேவையில்லை, ஒப்புகை சீட்டு அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்க வேண்டும். இது உள்ளபடியே ஏமாற்றத்தை தருகிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கடைசி புகலிடம் நமக்கு உச்சநீதிமன்றம் தான். உச்சநீதிமன்றத்தில் சில நேரங்களில் இப்படி அதிர்ச்சிகரமான தீர்ப்புகளை தருவது ஏமாற்றத்தை தருகிறது. மிக்க நன்றி திரு திருமாவளவன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.